இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13 பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய தன் மகனின் முகம் வாடியிருப்பது கண்டு அப்பா தன் மகனிடம் என்னப்பா ஆச்சு ஸ்கூல்ல என்று கரிசனையுடன் கேட்டார். இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபுட்பால் மேட்ச், என்னால் ஒரு கோல் கூட அடிக்க முடியல என்றான் மகன். ஏன், உன்னால சரியா விளையாட முடியலையா என்று கேட்டார் அப்பா. இல்லப்பா, நான் நல்லா தான் விளையாடினேன். ஒவ்வொரு தடவையும் நான் கோலை பார்த்து பந்தடிச்சிட்டு போகும்போது எதிர் டீம்காரன் குறுக்க வந்து பந்தை தட்டிட்டு போயிடுறான் என்று வருத்தப்பட்டான். அதற்கு அப்பா, எதிராளி வர்றதுக்குள்ள உங்க டீம்ல யாருக்காவது பந்தை தட்டி விட்டுட வேண்டியதுதானே என்று கேட்டார். தட்டி விடலாம் தான், ஆனால் அப்படின்னா அவன்ல பந்தை எடுத்துட்டு போய் கோல் அடிப்பான், அவனுக்குத்தான் பெயரும் புகழும் கிடைக்கும் என்றான். இப்பொழுது தந்தைக்கு பிரச்சனை என்ன என்பது புரிந்தது. மகனை பார்த்து, இங்க பார், கால்பந்து என்பது அணியாய் விளையாடும் விளையாட்டு. அணியில் மற்றவரின் உதவியின்றி யாராலும் கோல் அடிக்க இயலாது. மற்றவர்கள் கோல் அடிக்க நீ உதவினால் நீ கோல் அடிக்க மற்றவர்கள் உதவுவார்கள் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒருவருக்கொருவர் உதவாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நாம் ஒரே சரீரத்தில் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து தலையாயிருக்கிறார். நாமும் தேவைப்படும் நேரங்களில் ஒற்றுமையாயிருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது இதைத்தான் வலியுறுத்துகிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறையுண்டானால் அதையும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. திருச்சபையாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக, ஒரே சரீரத்தின் அவயவங்களாக நாம் இருக்கும்போது நாம் ஒருவரில் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாகவும் ஒருவருக்காக ஒருவர் பாரப்படுகிறவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியமல்லவா? இதனை பல தடவைகளிலும் நாம் உணராதவர்களாகவும் மறந்து போகிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமது உள்ளார்ந்த மனதில் மாற்றத்தை கொண்டு வராமல் நமது வெளி தோற்றத்திலும் வெளி வாழ்க்கை முறைமைகளிலும் மாற்றத்தை கொண்டு வருவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாயிருந்து தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் நம் வாழ்வில் பிரதிபலிக்கும் வண்ணம் நாம் அவற்றிற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்போம் என்றால் நமது ஆவிக்குரிய வாழ்வு போலியானதாக இருக்கும். குறிப்பாக மற்றவர்கள் பேரில் கரிசனையாக நாம் இருப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நம்மிலும் இருக்க பிரயாசப்படுவோம். அவர் தமக்கு சொந்தமானதை துறந்து பாவிகளாகிய நம்மை மீட்கும்படி இவ்வுலகத்திற்கு வந்தாரே, நாமும் அவரை போலவே பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட உடைய பிள்ளைகளாகிய நாங்களப்பா ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ள இருதயத்தோடு செயல்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஐக்கியங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இப்படிப்பட்ட ஆண்டவரே அன்பையும் ஆண்டவரே கரிசனையும் உதவுதலையும் கொடுத்து ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.